யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். யாரா அந்த பையன்? யாரா அந்த பையன்? நான் தான் ப்ரோ. ஐயோ டேய், என்னைய வாடா போடான்னு வேணாலும் சொல்லு, ஆனால் ப்ரோன்னு மட்டும் கூப்பிடாரு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். ஓகே ப்ரோ. எல்லாம் என் கர்மாடா. ப்ரோ எனக்கு இதான் ட்ரெண்ட் ப்ரோ. பழைய பஞ்சாங்கமே பாடிட்டு இருக்காதீங்க போங்க. டேய், எவன்டா உன்னை பெத்தான்? அவன் மட்டும் கையில கிடைச்சான் செத்தான். நீங்க தான் அது. அது கூட நமக்கு மறந்து போச்சே. நான் மட்டும் இல்ல, நீயும் தான். பாடா படுத்துறானே இவன். தோசை இட்லி மாவு சட்னி சட்னி தோசை இட்லி மாவு சட்னி சட்னி. ஹே மச்சான். ஹே டார்லிங். வாங்க சின்ன மாப்ள. மாமா. வாங்க உட்காருங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? அண்ணன் தான் கால் பண்ணி வர சொன்னா. மாப்பிள்ளை வர சொன்னாரு. எதுக்கு வர சொன்னாரு? தெரியலையே. எங்க போனாருன்னு தெரியலையே. ஏன் வசந்தா, மாப்பிள்ளை உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரு? எதுவும் சொல்லலையே. சரி விடுங்க, மாப்பிள்ளை வந்தோடனே கேட்டுக்கலாம். சரி, சின்ன மாப்பிள்ளைக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வா. என்ன சாப்பிடுறீங்க? ஹாட்டா, டீ, காஃபி, பூஸ்ட்? இல்ல இது வேணாம். அப்ப சில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ்? ஐயோ, இப்ப இவர் எதுக்கு இவ்வளவு பில்டப் பண்றாரு? வீட்ல தான் எதுவுமே இல்லையே. ஐயோ இல்ல மாமா, எது வேண்டாம். அட என்ன சின்ன மாப்பிள்ளை நீங்க? சரி, மோராவது குடிங்க. இல்ல மாமா, தண்ணி மட்டும் போதும். தண்ணியா? வசந்தா, சின்ன மாப்பிள்ளைக்கு தண்ணி மட்டும் போதும் மாமா, கொண்டு வா. சரிங்க. தண்ணி இருக்கு. பாபா கங்கா, வாங்க மாப்பிள்ள. எப்படா வந்த? இப்பதான் வந்த. அம்மா எதுக்காக வர சொன்னா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் வர சொன்னேன். மாப்பிள்ள, தேங்க்ஸ். அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு நான் தெரிஞ்சு கூடாதா? அப்பா, உங்களை வச்சு பேசுதான்ப்பா வர சொல்லிருக்காரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க மாப்பிள்ள, பேசுவோம். தள்ளி உட்காரா. மாமா, நானும் கங்காவும் இப்பதான் போய் வக்கீல பாத்துட்டு வரோம். என்ன விஷயமா வக்கீல பார்க்க போறீங்க? வீடு விஷயமா தான் மாமா. வீட்டை விற்கதான் அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அதான் அப்பா மேல கேஸ் போட்டு பங்கு கேட்கலாமான்னு வக்கீல பார்த்து பேசிட்டு வர போனோம். வக்கீல் என்ன நீ சொன்னாரு? பூர்வீக சொத்தா இருந்தா மட்டும்தான் பங்கு கேட்டு கேஸ் போட முடியுமா. அது வேற மாமாவோட சம்பாத்தியத்துல வாங்கினது. அதனால அந்த வீட்டு மேல முழு உரிமை அவருக்கு மட்டுமே தான் இருக்கான். அவர் காலத்துக்கு அப்புறம்தான் வாரிசுங்களுக்கு கிடைக்குமா. அவர் மேல கேஸ் போட முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டாரு.